ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் பாகியலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில சூரியன் அமர்ந்தா அவங்க என்ன பலன்களை அங்க கொடுக்க காத்திருக்கிறார். கன்னி ராசியில சூரிய பகவான் அமர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பல மொழி பேசக்கூடிய ஒரு பண்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. 2-3 லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவிதை பேசுறதுலையும் கவிதை பாடுறதுலையும் அதிகமான ஆர்வம் உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. நல்ல ஞாபக சக்தி உடையவர்களாகவும் மெலிந்த திரேகத்தை உடையவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. நல்ல புத்தி கூர்மை உடையவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். கணித வல்லுநர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் படித்தவர்களாகவும் இலக்கியத்தில் பேர் புகழ் அந்தஸ்து பெற்றவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. நல்ல மனசில் பட்டதை மற்றவங்களுக்கு டக்குன்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பண்பு இவங்கள்ட்ட இருக்கும். மற்றவங்க தவறு செஞ்சுட்டா நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்கன்னா நேருக்கு நேராக அவங்க முகத்துக்கு நேராகவே எடுத்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். தான் ஒரு அறிவுரை சொன்னாக்கா அது சரிதான் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும். நல்ல கலை நயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எதை செஞ்சாலும் ஒரு கலை நயத்தோடு செய்யக்கூடிய ஒரு பண்பு அவங்கள்ட்ட இருக்கும். மத பெருமையை பெருமையாக பேசக்கூடிய ஒரு பண்பு அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். மற்றவங்களுக்காக தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளும் தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ இவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இசை பிரியவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பலனாக எடுத்து சொல்லலாம். நன்றி, வணக்கம்.